ஸ்லாகிஸில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தாச்சு. சம் பார்த்துட்டோம், ஆல் பார்த்துட்டோம், நோ ரிலேஷன் பார்த்தோம், ஒன்லி a few பார்த்தாச்சு. இப்போ ஒன்லி மட்டும்தான் இருக்குது. இது அந்தளவுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறது இல்லை. இதுக்கப்புறம் கேட்கலாமோ அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. ஒன்லிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அதாவது ஏ வந்து பி, அதாவது எல்லா ஆல் ஏ இஸ், இதுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எப்படி சொல்லலாம்னா ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது சம் பி ஆர் நாட் சின்னு நமக்கு தெரியும். அடுத்தது சம் சி ஆர் டி. இதுதான் இதுக்கான டயக்ராமு. இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஏ வந்து பிக்குள்ளே இருக்குது அப்படின்றதால இந்த ஏவுக்கும் சிவுக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் நோ கண்டிஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். அதுதான் ஒன்லிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு. என்ன ஞாபகம் வச்சுட்டா போதும், இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ஏ வந்து பிக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றது கூட நோ கண்டிஷன். இது ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இந்த கன்க்ளூஷன் பார்த்தா போதும். சம் பி ஆர் நாட் சி, கன்க்ளூஷன் பாருங்கள். சம் பி, இது என்னது பியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட் தான். இது வந்து என்ன, சி கூட நோ கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போது சம் பி ஆர் நாட் சிங்கிறதுமே ட்ரூ. சம் பி ஆர் நாட் டி, இப்போ இந்த பார்ட் என்ன, டி கூடயுமே நாட் கண்டிஷன் தான். அப்போ இதுவுமே ட்ரூ தான். இந்த பார்ட் எதில் தான் இருக்குது, பியில் தான் இருக்குது. அப்போ பிங்கிறது தான் என்னது, கொஞ்சம் பார்ட் வந்து சிலையும் இல்லை, கொஞ்சம் பார்ட் வந்து டியில் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நோ ஏ இஸ் டி ஆனாலும் ஆமாம், இந்த ஏவும் இதுவுமே ட்ரூ தான், இதுவுமே ட்ரூ தான். இந்த ஏங்கிறது சி கூடயும் டி கூடயும் என்ன கண்டிஷனில் தான் இருக்கும், நோ கண்டிஷனில் தான் இருக்கும். இப்படி கொடுத்தாலும் ட்ரூ தான், இப்படி கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? அடுத்தது ஆல் பி ஆர் சி இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஆல் பி ஆர் சி, எல்லா பியுமே சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பார்ட் வந்து என்னது, பி தான். கொஞ்சம் பி வந்து சி கிடையாது, கண்டிப்பாக தெரியும், டெஃபினட் கண்டிஷன் அது. ஸோ பாசிபிலிட்டியில் என்ன வந்துடும், அப்போது டெஃபினட் கண்டிஷனில் சேஞ்சஸ் வந்துடும். ஆல் பி ஆர் சின்னு கொடுத்தா, ஏன்னா கொஞ்சம் பி வந்து என்ன கிடையாது, சியும் கிடையாது, கொஞ்சம் பி வந்து டியும் கிடையாது. அதனால் ஆல் பி ஆர் டி இஸ் ஏ பாசிபிலிட்டியும் ஆல் பி ஆர் சி இஸ் ஏ பாசிபிலிட்டியும் ராங். ஓகேவா? இதில் இது எப்படி இன்னும் வரலான்னா, ஆல் சி ஆர் பி இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு வந்தால் அது ட்ரூ வரலாம். ஏன்னா ஆல் பி ஆர் ஆல் சி ஆர் பி, இப்படி இருந்து பார்க்கும்பா, பியிலேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு ரிலேஷன் கிடையாதுன்னு தெரியும், சியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது இல்லையா? ஒரு பாசிபிலிட்டி கேட்டால் என்ன சொல்லிடலாம், ட்ரூ சொல்லிடலாம். அதே மாதிரி தான் ஆல் டி ஆர் பி இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கேட்டாலுமே அதுவுமே ட்ரூ தான். ஏன்னா இப்படி இருந்து பார்க்கும்போது நமக்கு ரிலேஷன் தெரியாது, அப்போ அது என்னவாக இருக்கலாம், பாசிபிலிட்டியில் ட்ரூவாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்க்கலாம், ஒன்லி ஃபஸ்ட்டு டிவிஷனர் ஆர் அட்மிட்டட். இதுவுமே அதே மாதிரி தான். அட்மிட்டட் இது வந்து டிவிஷனர், ஃபஸ்ட்டு டிவிஷனர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? என்னென்னா இப்போ நம்ம இதுதான் பி, இது ஏன்னு வச்சுக்கலாம். இது என்ன பார்த்தோம், ஒன்லி பி இஸ் ஏ அப்படின்னும் போது என்ன பண்ணோம், ஏவை உள்ளே போட்டோம், பிஏ வெளியில் போட்டோம். அதே மாதிரி மீனிங் தான் இதுவும். இது ராம் இஸ் ஏ ஃபஸ்ட்டு டிவிஷனர், இங்கே ராம். ஓகேவா? இப்போது இந்த அட்மிட்டடுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷனு, நோ ரிலேஷன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த அட்மிட்டடுங்கிறது இந்த டிவிஷனருக்கு மட்டும்தான் சொந்தம், ராம் கூட நோ கண்டிஷனில் தான் இருக்கும், அதுதான் மீனிங்கே. அடுத்தது ராம் இஸ் அட்மிட்டட். ராம் இஸ் அட்மிட்டடா, நோ கண்டிஷனில் இருக்காங்க, அவங்க எப்படி அட்மிட்டட்னு வர முடியும், அப்போது அது ராங். இது நோ அட்மிட்டட் இஸ் ராம், நோ அட்மிட்டடுக்கும் நோ ராமுக்கு என்ன தான் ரிலேஷன் இருக்குது, நோ தான் இருக்குது, அப்போ இது ட்ரூ கண்டிஷன். சம் ராம் இஸ் நாட் அட்மிட்டட். சம் ராம், ஃபுல்லாக ராமே என்னதான், அட்மிட்டட் கிடையாது தான், இதுவுமே என்னதான், ட்ரூ கண்டிஷன் தான். ஓகேவா? ஒன்லினா ஒரே ஒரு மீனிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஒன்லியில் வரக்கூடிய இந்த ஏ வந்து பிக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றது எல்லாத்துக்கூடையுமே நோ ரிலேஷன். இது ஒன்று மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கன்க்ளூஷனை பார்த்தா ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்சி பேங்கிங் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம், தமிழில் எக்ஸ்ப்ளனேஷனுடைய பார்க்கலாம், தெளிவாக அழகாக புரிகிற மாதிரி. ஓகேவா? தேங்க்யூ.